அனைவருக்கும் வணக்கம். ரீசன்ட் டைம்ஸ்ல ஸ்டோரி டிவி அப்படிங்கிற ஆப்போட ஆடை கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட்டை தான் இவங்க ஆடாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்குமே இந்த ஆப்பை பத்தி தெரிய வந்துச்சு. அப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்காக எவ்வளவு அமௌண்ட்டை பே பண்ண சொல்றாங்க, ஒருவேளை நீங்க ஆல்ரெடி இந்த ஆப்புக்கு பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோட ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரி டிவி ஆப்பை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு நான் இந்த ஆப்ல என்னோட மொபைல் நம்பரை வச்சு சைன் அப் பண்ணதுமே ஓபன் பண்ணா நீங்க எந்த லாங்குவேஜ் கண்டென்ட்டா பார்க்க விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் தான் இந்த ஆப்ல அவைலபிளா இருக்குது. நான் தமிழ்னு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அமௌண்ட் தான் பே பண்ண சொல்றாங்க. ஆமாங்க, இது ஒரு ஃப்ரீயான ஆப் கிடையாது. இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க பார்க்கறதுக்காக அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். ஆனா வெறுமனே நீங்க ₹1 பே பண்றது மூலமா இதுல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையுமே 3 நாளைக்கு உங்களால பார்த்துக்க முடியும். இந்த ட்ரையலுக்காக நீங்க ₹1 பே பண்ணும்போதே இது கூடவே சேர்த்து ₹399 ஆட்டோ பேயை இவங்க எனேபிள் பண்ணி விட்டுறதுனால 3 நாள் முடிவுல உங்களுக்கு இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதோட ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா ₹399 உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. இதை எப்படி எடுக்காம ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறத வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னால நான் இந்த ₹1 பே பண்ணி யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட குவாலிட்டி எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் ஜானரை பேஸ் பண்ண ஒரு சில ஒரிஜினல் ஷார்ட் டிராமாஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. அதோட மட்டும் இல்லாம கொரியன் ஷார்ட் டிராமாஸை தமிழ் டப் பண்ண வெர்ஷனும் இவங்க கிட்ட நிறையவே அவைலபிளா இருக்குது. நான் பார்த்த வரைக்குமே இந்த ஆப்ல ஒரிஜினல் கண்டென்ட்டை விட இந்த மாதிரி கொரியன் கண்டென்ட் தான் அதிகமாவே இருக்குது. இந்த ஆப்பை பார்க்கும்போது இங்க அதிகமான கண்டென்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஷார்ட் டிராமாஸோட ஒரு எபிசோடுக்கான ஆவரேஜ் டியூரேஷன் அப்படிங்கிறதே 2 நிமிஷம் தான். அதனால அதிகமான டிராமாஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இங்க அந்த அளவுக்கு அதிகமான டிராமாஸும் இல்லை. அப்படியே இருக்கக்கூடிய ஷார்ட் டிராமாஸோட டோட்டல் டியூரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. அதான் ஷார்ட் டிராமா ஆப்னு சொல்லிட்டாங்கல்ல, அங்கெல்லாம் கண்டென்ட்டோட டியூரேஷன் கம்மியா தானே இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஷார்ட் டிராமா ஆப்பா இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஷார்ட் டிராமாஸை நல்லாவே கிறிஸ்பா ட்ரிம் பண்ணி எபிசோட்ஸ் கம்மியா இருந்தாலும் கண்டென்ட்டை ஒர்த்தா கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாம ஷார்ட் டிராமாக்குள்ள டிவி சீரியல் கண்டென்ட்டை கொண்டு வந்த மாதிரி இருக்கிறது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. டிவி சீரியல்லையாச்சும் மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எமோஷனை கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை கூட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சுமாரான ஸ்டோரி லைனோட ரொம்பவே ஃப்ளாட்டான எக்ஸ்பிரஷனோட தான் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இருக்கக்கூடிய குக்கு டிவி மாதிரியான ஆப்ல இருக்கிற கண்டென்ட் தான் இவங்க கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஓட்டிட்டு இருக்காங்க. குக்கு டிவி ஆப்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக் ஆஃபீஸ் அப்படிங்கிற சீரீஸை உங்களால இங்க ஹேக்கர் கிங் அப்படிங்கிற நேம்ல பார்க்க முடியும். இந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா டிராமாஸோட ஸ்டோரியையுமே இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட முடியாது. ஒரு சில ஸ்டோரிஸோட கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது. இருந்தாலுமே எல்லா ஸ்டோரியிலையுமே நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான ரொம்பவே பழைய காலத்து கதையா தான் இருக்குது. அதோட மட்டும் இல்லாம ஒரு சில எபிசோட்ஸ்ல கதை எந்த விதத்திலையும் எங்கேயுமே நகரவே இல்லை. பெருசா எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இல்லாம வேணும்னே அதிகமான எபிசோட்ஸை கணக்கில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இந்த ஷார்ட் டிராமாஸோட ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட் டிராமாஸோட வீடியோ குவாலிட்டியுமே ரொம்பவே டீசெண்டா இருக்குது. அதுலலாம் நான் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டோட தமிழ் டப்டு வெர்ஷன்ல டப்பிங்ல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. கேரக்டருக்கும் அதோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான வாய்ஸ்ல டப்பிங் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொரியன் ஷார்ட் டிராமாஸ்ல நிறைய இடத்துல ஆடியோ லிப்சிங் மிஸ்மேட்ச் ஆகுது. அப்புறம் இந்த ஆப்ல ஒரு வீடியோ பிளே ஆகும்போது அந்த வீடியோவோட பிளேபேக் ஸ்பீடை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனை கொடுக்கவே இல்லை.
அதோட மட்டும் இல்லாம வீடியோ டூரேஷனையும் டிஸ்பிளே பண்றது இல்ல. அவ்வளவு ஏன், திடீர்னு ஒரு சீரீஸை நீங்க தேடி பார்க்கறதா இருந்தா கூட அதை ஈஸியா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான சர்ச் ஆப்ஷனை கூட கொடுக்காம வச்சிருக்காங்க. ஒரு தடவை நீங்க இந்த ஆப்போட ட்ரையலுக்கு பே பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இதுக்கு திரும்பவும் பே பண்றதுக்கு உங்களுக்கு தோணவே செய்யாது. அவ்வளவு ஏன், அந்த ட்ரையலை கூட நீங்க கேன்சல் பண்ணதான் பார்ப்பீங்க. அப்புறம் எப்படி ப்ரோ இந்த மாதிரியான ஆப்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க, கம்பெனியை ரன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோஸ்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே, அதுலயும் குறிப்பா டிவின்னு நேம் வச்சிருக்கக்கூடிய ஷார்ட் டிராமாஸ் ஆப் எல்லாமே நம்மளோட பணத்தை யூபிஐ ஆட்டோ பே மூலமா திருடி தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. திருட்டுன்னு பகிரங்கமா சொல்லிட முடியாதுனாலும் இதை ஒரு வகையான முறைகேடுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மக்கள் பலருக்கும் யூபிஐ ஆட்டோ பேயை பத்தின சரியான அவேர்னஸ் இல்லாததுனாலேயே நிறைய பேர் இந்த ஆப்புக்கு ட்ரையலுக்கு பே பண்ணக்கூடிய ₹1 தான் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்னு நினைச்சு அதை பே பண்ணிட்டு அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஆட்டோ பே மூலமா ₹399 எடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எனேபிள் பண்ணியிருக்கிறது ஆட்டோ பே அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரிவ்யூஸை என்னால பார்க்க முடிஞ்சுது. ஒரு சிலருக்கு ட்ரையல் பீரியட் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணதாகவும் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்களும் இந்த மாதிரி போய் மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா ட்ரையல் பீரியட் முடியட்டு 3 நாள் வரைக்கும் இந்த ஆப்பை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லி இல்லாம, உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் பிடிக்கல அப்படின்னா உடனே இதோட ட்ரையலை கேன்சல் பண்ணிருங்க. அதுக்கு ஸ்டோரி டிவி ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு போங்க. அங்க பிரீமியம் பிளான் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு கேன்சல் பிளான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை யூஸ் பண்ணி உங்களால அந்த ட்ரையலை கேன்சல் பண்றதோட மட்டும் இல்லாம இதுக்கான ஆட்டோ பேயையும் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்க எந்த யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரி டிவி ஆப்போட பிரீமியம் பிளானுக்கு பே பண்ணீங்களோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ஆட்டோ பேயை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணி இந்த ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணிக்க முடியும். நீங்க இதெல்லாம் பண்ணாம இந்த ஸ்டோரி டிவி ஆப்பையே அன்இன்ஸ்டால் பண்ணா கூட இவங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து மாசம் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க கேன்சல் பண்ற வரைக்கும் அமௌண்ட் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறமா ரீஃபண்ட் கேட்டா கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களோட ரீஃபண்ட் பாலிசில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாச்சும் டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால நீங்க அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறமா கூட பிரீமியம் பிளான் ஆக்டிவேட் ஆகாம இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரே மாசத்துக்கு 2 தடவை இல்ல 3 தடவை அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணா மட்டும்தான் இவங்க உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி எக்காரணத்தை கொண்டோம் நீங்க இந்த ஆப்புக்கு ஒரு தடவை பே பண்ண அமௌண்ட்டை திரும்ப உங்களுக்கே ரீஃபண்டா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஃபைனலா இந்த ஆப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட விளம்பரத்தை பார்த்து நம்பி இந்த ஆப்புக்குள்ள வரக்கூடிய மக்களை ஏமாத்தி அவங்களோட காசை ஆட்டையை போடக்கூடிய ஒன் ஆஃப் த மட்டமான ஆப் தான் இது. நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களே ₹1 பே பண்ணி இந்த ஆப்போட ட்ரையலை ஆக்டிவேட் பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. பட்டா